வெல்கம் டு திவ்யநிதின் யூடியூபர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வெஜிடபிள் புலாவ். அதுக்கு தேவையான பொருள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். இங்கே காப்படி பொன்னி பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் போல் ஊறட்டும். அதுக்குள்ளே நமக்கு தேவையானதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கேரட், பீன்ஸ், கொஞ்சமாக புதினா, ஒரு கைப்பிடி பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கர் வச்சுருக்கேன். அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் 2 பிரியாணி இலை, 3 துண்டு பட்டை, 5 கிராம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகாவை இதோட சேர்த்துக்கலாம். இங்கே பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணது அதையும் இதோட சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப நேரம் வதங்க வேண்டாம். அப்படியே முழுசாக இருக்கிறப்ப சாப்பிட்றப்பையும் பார்க்குறப்பையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எடுத்து வச்சுருந்த பட்டாணி, பீன்ஸ், கேரட் இது எல்லாத்தையுமே இதோட சேர்த்துக்கிறேன். காயெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இங்கே ஊற வச்சுருந்த அரிசியை கழுவிட்டு தண்ணி ஃபுல்லாக வடிச்சிட்டு இதோட சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது கூட தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். அரை மூடி தேங்காவை 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். இந்த படியில் 1 படி அரிசி சேர்த்தேன். இதில் 2 படி தண்ணி ஊற்றணும். இங்கே 1/4 படி தேங்காய் பால் வந்தது. மிச்சத்துக்கு தண்ணி சேர்த்து இதோட கலந்துக்கிறேன். தேங்காய் பால் ஊற்றினோன்னே நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூடவே புதினா 1 கைப்பிடியும், கொத்தமல்லி 1 கைப்பிடியும் இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்தோன்னே நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம் முழுசாக இப்படி இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றப்பையும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன சைஸ் லெமன் எடுத்திருக்கேன். அதை ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு ஒரு லெமன் அப்படியே புழிஞ்சு விட்டுக்கிறேன். லெமன் புழிஞ்சதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு மறுபடியும் ஒரு டைம் உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிக்கிறேன். இதுக்கு தேவையான அளவெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ வெயிட் வச்சு விட்டு 2 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா ஸ்டீம் போனதும் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸ்டீம் போனதும் ஓப்பன் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா உதிரியாக சாப்பாடு நல்லா வெந்து குலையாமல் வந்திருக்கு. கீழே அடிப்பிடிக்கவும் இல்லை. சரியான அளவில் தண்ணி வச்சா அடிப்பிடிக்காது. அவ்வளோதாங்க. இது ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இது கூட சிக்கன் கிரேவி, காளான் கிரேவியெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே தயிர் வெங்காயம் சேர்த்துக்கிட்டால் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.